நம்ம இன்றைக்கி பாவக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ பாவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி விதை எல்லாமே நீக்கி வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது ரெடி ஆகட்டும். இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சீரகம், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை இதை போட்டு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போது வெங்காயத்தோட கலர் எல்லாமே ஓரளவு சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூடவே ஒரு 5லேருந்து 6 கார்லிக்கை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1 கப் அளவு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சாஃப்டானதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு ட்ரை மேங்கோ பவுடர், 1 டீஸ்பூன் அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியோட அந்த பாவக்காயை நம்ம இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சோம் அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இப்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவையில்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக கொத்தமல்லி இலை தூவி இதை கிளறி இறக்கிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.